ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய 5 விதமான ரெசிபி பார்க்கலாம். இது ஒன்னொன்றுமே ரொம்ப சுலபமாக செய்து முடிக்கலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒன்றொன்னா எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்காமல் உப்பு சீடை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு சில சின்ன சின்ன டிப்ஸோடு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. மிதமான தீயில் வச்சுட்டு இந்த உளுந்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அதே சமயத்தில் வறுபடாமலும் இருந்துடக்கூடாது. உளுந்து நல்ல சிவந்து வரணும். இப்போ பாருங்க, உளுந்து நல்ல சிவந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததா இதே கடாயிலே 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா வெறும் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவுன்னு விற்பாங்க. அது மூணுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் புட்டு மாவுன்னு சொல்லி விற்பாங்க, அதை பயன்படுத்தக்கூடாது. அது சின்ன சின்னதாக ஒரு நொறுநொறுப்பு தன்மை இருக்கும். எப்பவுமே சீடைக்கு அந்த நொறுநொறுப்பு தன்மை இருக்கக்கூடாது. அதனால நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவாக பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். அது நீங்கள் வறுத்த மாவுன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வறுத்துக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். மாவு இப்படி சுழட்டி விட்டிங்கன்னா மேலேருந்து எழும்பி மறுபடியும் கீழே ஆப்போசிட் டைரெக்ஷனில் விடும். ஏற்கனவே மாவு சேர்த்தப்ப கலந்து விட்டப்ப அந்த மாவு எப்படி வந்ததையும் இப்போ பாருங்கள், அந்த மாவு எப்படி நல்லா கொஞ்சம் மேலே எழும்பி மறுபடியும் கீழே விழுது பாருங்கள். இதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இதுதான் சரியான பதம். மாவு நல்லா சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி கீழே விழுந்தா மட்டும் போதும். இப்போ பாருங்க, சரியா இருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து வேற ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அடுத்துதான் உளுந்து நல்லா ஆறி இருக்கு. இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜல்லடையை பயன்படுத்தி நல்லா சலிச்சிட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா அதில் நொறுநொறுப்பு தன்மை இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நொறுநொறுப்பு தன்மை இருந்துச்சுன்னா சீடை வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கோ உங்களுக்கு சீடை அருமையா வரும். இப்ப பாருங்க, மாவை நல்லா அரைச்சிட்டு சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்ப இதுல இருக்க எல்லா மாவுமே நம்ம பயன்படுத்த போறது கிடையாது. 1 கப் அரிசி மாவுக்கு சராசரியா 170 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்குங்க. மிச்ச மாவு இனிப்பு சீடை இல்லைன்னா முறுக்கு செய்யறதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா மிக்சியில் கொஞ்சமாக போட்டால் அரைப்படாது இல்லையா, அதனால நிறைய சேர்த்து நான் அரைச்சிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, கொஞ்சமாக பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்துதான் நார்மல் பச்சை தண்ணி, ஹாட் வாட்டர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நார்மலாக பச்சை தண்ணி தான் சேர்க்குறேன். தண்ணி எடுத்த உடனே நிறைய விட்டு பிசைஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைங்க. இப்போ பாருங்கள், மாவு இந்த மாதிரி முறுக்கு மாவுலாம் நம்ம எடுப்போம் இல்லையா, அதை விட கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். மாவு ரொம்ப இலகுன மாதிரி இருக்கக்கூடாது. நான் எள்ளு சேர்க்க மறந்துட்டேன். வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. அடுத்துதான் 2 மெத்தடில் உருண்டை உருட்டலாம். இந்த மாதிரி சின்னதாக, அதாவது எப்பவுமே பார்த்தீங்கன்னா சீடை வெடிக்கிறதுக்கு 2 காரணம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று நொறுநொறுப்பு தன்மை இருக்கக்கூடாது, இன்னொன்று சீடையை அழுத்தி உருட்டக்கூடாது. கையில் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக அப்படி உருட்டணும், அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உள்ளே மாவு வேகாமல் போயிடும். சில சமயத்தில் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது தான் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லைட்டாக இப்படி உருட்டணும் கையால், இல்லைன்னா உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 3 சுற்று சுற்றினீங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். அதே மாதிரி மாவு ரொம்ப சாஃப்டாக உருட்டணும் அப்படின்னு கிடையாது. அங்கங்கே சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெடிப்புத்தன்மை இருந்ததுனா தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ இந்த 2 டிப்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை வெடிக்காமல் சூப்பராக வரும். ரொம்ப ஈஸியாக உருட்டிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் உருட்டிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு 3 சேர்த்துக்குங்க. நீங்கள் சப்போஸ் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா எண்ணெயில் நேரடியாக சேர்க்க உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி சேர்த்துக்குங்க.
எடுத்த உடனே திருப்பி விட்டுறாதீங்க, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் போல. ஸ்டவ் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது, அப்போ தான் நிதானமாக உள்ளே வெந்து வரும். இதை நம்ம ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி சுழட்டி விட்ட மாதிரி கலந்து விட்டுக்குங்க, அப்போ தான் நாலா பக்கமும் நல்லா சிவந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு அந்த ஈர சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு எடுங்க, அருமையாக இருக்கும். அவ்வளோதான், உப்பு சீடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட வெடிக்கலை, அதே சமயத்தில் நல்லா பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்படி தட்டில் எடுத்து போட்டிங்கன்னா ஒரு சத்தம் வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல ஒரு சத்தம் வரணும். அப்போ தான் சீடை வந்து அருமையாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம், அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து குக்கருக்கு பதிலாக அடிகனமான பாத்திரம் வீட்டில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் உருகி வந்த பிறகு நான் இன்னைக்கு எல்லாமே டம்ளர் அளவில் சொல்கிறேன். இப்போ இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வறுத்துக்குங்க. பாசிப்பருப்பு ரொம்ப சிவந்துடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் வறுபட்டா போதும். நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்துதான் அதே அளவு, அதாவது எந்த டம்ளரால பாசிப்பருப்பு அளந்தனோ அதே டம்ளராலே 1 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம 2 கிளாஸ் பயன்படுத்திருக்கோம், அதாவது 1 கிளாஸ் பாசிப்பருப்பு 1 கிளாஸ் ஜவ்வரிசி பயன்படுத்திருக்கோம். 1 கிளாஸ்க்கு 2.5 கிளாஸ் தண்ணி விகிதம், மொத்தம் 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வந்தால் போதும், இருக்கட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு, ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு, கூடவே அந்த ஜவ்வரிசி நல்ல கண்ணாடி பதத்துக்கு அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. இப்போ இதில் 2.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இது வந்து இனிப்பு சுவை நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா 3 டம்ளர், அதாவது 3 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வந்து அந்த சுத்தம் செய்யப்பட்ட வெல்லம், அதனால நான் நேரடியாக சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அந்த இரும்பு துரும்புலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததா ஒரு தாளிப்பு கரண்டில 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும். அடுத்ததா இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேங்காய் சேர்த்து சாப்பிட விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க தேங்காய் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பல்லா தேங்காவை கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்குங்க, நல்லா இருக்கும். இப்ப பாருங்க எல்லாமே நல்ல பொன்னிறமா வந்துருச்சு. இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கங்க. இப்ப ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கு. பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாயசமும் ரொம்ப சூடா இல்லை, மிதமான சூட்டுக்கு கொஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம். பாலை வந்து நம்ம நேரடியாக சேர்த்தோம் அப்படின்னா சட்டுன்னு திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயங்களில் விசேஷ காலங்களில் செய்யும் போது மனசு வந்து நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து திரியாமல் இருக்கும். அப்போ பாயசம் மிதமான சூட்டில் இருக்கு, பாலும் வந்து நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சிருக்கு. அந்த கிளாஸ் அளவில் 2.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ் வந்து ஆஃப்ல தான் இருக்கு, ஆன்லைன்ல. கடைசியாக நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த முந்திரி பருப்பு தேங்காய் அதையும் இப்போ இது கூட சேர்த்துடலாம். அவ்வளோதான், நல்ல ஒரு அருமையான பாயசம் மணக்க மணக்க சுவையாக ஆரோக்கியமாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நம்ம பாசிப்பருப்பு பயன்படுத்தியிருக்கோம். அந்த பாசிப்பருப்பும் ஜவ்வரிசி காம்பினேஷனும் சேரும்போது பார்த்தீங்கன்னா சுவை வந்து வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் கொடுக்கும். நல்ல சுவையான இனிப்பு சீடை எப்படி செய்யலான்னு தான் சின்ன சின்ன டிப்ஸோட பார்க்க போகிறோம். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. மிதமான தீயில வச்சுட்டு இந்த உளுந்து நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அதே சமயத்தில் வறுபடாமலும் இருந்துடக்கூடாது. உளுந்து வந்து நல்ல சிவந்து வரணும். இப்போ பாருங்க உளுந்து நல்ல சிவந்து வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். அடுத்ததா இதே கடாயில 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் நான் இன்னைக்கு பயன்படுத்தியிருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இடியாப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா வெறும் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவுன்னு விற்பாங்க. அது மூணுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஆனால் வந்து புட்டு மாவுன்னு சொல்லி விற்பாங்க, அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அது வந்து சின்ன சின்னதாக ஒரு நொறுநொறுப்பு தன்மை இருக்கும். எப்பவுமே சீடைக்கு வந்து அந்த நொறுநொறுப்பு தன்மை வந்து இருக்கக்கூடாது. அதனால நல்லா சாஃப்டாக இருக்கக்கூடிய மாவாக வந்து பார்த்து பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். அது நீங்கள் வறுத்த மாவுன்னு சொல்லியிருந்தாலும்
நீங்கள் ஒரு முறை வறுத்துக்குங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். மாவு வந்து இப்படி சுழட்டி விட்டீங்கன்னா மேலேருந்து எழும்பி மறுபடியும் கீழே ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து விடும். ஏற்கனவே மாவு சேர்த்தப்ப கலந்து விட்டப்ப அந்த மாவு எப்படி வந்ததையும் இப்போ பாருங்க, அந்த மாவு எப்படி வந்து நல்லா கொஞ்சம் மேலே எழும்பி மறுபடியும் கீழே வந்து விழுது பாருங்க. இதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். இதுதான் வந்து சரியான பதம். மாவு வந்து நல்லா சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி கீழே விழுந்தா மட்டும் போதும். இப்போ பாருங்க சரியா இருக்கு. இதை இப்போ நம்ம எடுத்து வேற ஒரு பவுலில் சேர்த்துடலாம். அடுத்துதான் உளுந்து வந்து நல்லா ஆறி இருக்கு. இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ பவுலில் மாவு சேர்த்துட்டேன். அடுத்ததாக உளுந்து மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுந்து மாவில் கொஞ்சம் கூட நொறுநொறுப்புலாம் எதுவுமே இல்லை. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருகல், ஒரு சின்ன துளி உப்பு, நிறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சமாக கருப்பெள்ளு சேர்க்குறேன். கருப்பெல்லுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை எள்ளும் பயன்படுத்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், வெண்ணெய் சேர்க்குறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய்யும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. 1 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து சராசரியாக 175 கிராம் அளவுக்கு இருக்கும். அதே கப்பாலே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் வந்து பயன்படுத்திக்கங்க. வீட்டில் எந்த கப்பு இருக்கோ அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகள் அளந்துக்குங்க. இப்போ இதில் இந்த வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு பாக ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. வெல்லம் வந்து கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். பாருங்க, வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் சேர்த்துடலாம். வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. எடுத்த உடனே எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, நீர்த்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா தேவையான அளவுக்கு எடுத்து நம்ம சேர்த்து கலந்தோம் அப்படின்னா மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். கரெக்டாக இந்த பதத்துக்கு இருக்கணும் உங்களுக்கு மாவு. இப்போ ரொம்ப அழுத்தம் கொடுத்து எப்பவுமே வந்து சீடையை நம்ம உருட்டக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி மிதமாக வந்து உருட்டிக்கணும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக உருட்டணும் அப்படின்னு கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன வெடிப்பு இருந்தால் தான் எண்ணெய் வந்து உள்ளுக்கு போய் நல்லா வந்து மாவு வந்து வெந்து வரும். இல்லைன்னா எண்ணெய் உள்ளுக்கு போக வாய்ப்பு இல்லாமல் தான் சில சமயங்களில் உள்ள ஈரப்பதம் இருக்கும்போது வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. அடுத்ததான் எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். தீயும் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று சேர்த்து பாருங்கள், வெடிக்குதா இல்லையான்னு செக் பண்ணிக்கங்க. இப்போ லைட்டாக திருப்பி விட்டுங்க, எதுவுமே ஆகலை. இப்போ பாருங்கள், நல்ல பதமாக அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை பயன்படுத்தி கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு மேக்ஸிமம் பயன்படுத்துங்க. இல்லைனா பட்டுன்னு மேலே வந்து சிவந்து வந்துடும். உள்ளே வந்து மாவு வந்து வேகாத மாதிரி இருக்கும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. எல்லா பக்கமே நல்லா சிவந்து அழகாக வந்திருக்கு. இது வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் நிறமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை எடுத்துட்டு தட்டில் போடும்போது உப்பு சீடனா நல்ல கலகலன்னு சத்தம் கேட்கும். இது அந்த மாதிரி இருக்காது, சாஃப்டாக தான் வந்து விழும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நல்லா உங்களுக்கு அந்த கடுக்கு முடுக்குன்ற சத்தம் வந்து கேட்கும் கடிக்கும் பொழுது. அவ்வளோதான், சூப்பரான இனிப்பு சீடை. கொஞ்சம் கூட வெடிக்காமல், அதாவது எண்ணெயில் போட்டோன்னே வெடித்து சிதறாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு சுவையான அவல் கேசரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட் அவ்வளோ ஒரு அபாரமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நெய் கொஞ்சம் உருகி வந்த பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச திராட்சை சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும், காஞ்ச திராட்சை நல்லா பலூன் போல் ஊப்பி வரட்டும். இப்போ இந்த மாதிரி இப்போ நெய்யை நல்லா வடிகட்டிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றி எடுத்துக்குங்க. இப்போ அதிலே கொஞ்சமாக நெய் இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்குங்க. அவல் நான் இன்னைக்கு பூ அவல் சொல்லக்கூடிய தட்டு அவல் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் குண்டு குண்டு அவலாக இருக்கும் இல்லையா, அது கூட பயன்படுத்தலாம். இல்லைன்னா சிவப்பு அவல் கூட பயன்படுத்தலாம். இது சரியா ஒரு 80 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த அவலை நல்லா வந்து வறுத்துக்குங்க. இப்போ இதை வேற ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கங்க. அடுத்ததாக இதே பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க.
நான் இன்னைக்கு பால் எதுவும் சேர்த்து செய்யல. உங்களுக்கு விருப்பப்பட்டா இதுல பாலும் சேர்த்து பயன்படுத்தலாம். அதாவது 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கங்க. 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துங்க. பால் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த அவலை மிக்சியில சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்க, தண்ணி வந்து ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த அவலை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா வந்து சின்ன சின்னதா கட்டிப்பட்ட மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரும். இப்ப இதுல சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். அதாவது 1 கப் அவளுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது வந்து இனிப்பு சுவை கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா வேணும்னா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதுல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடைசியா ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டீங்கன்னா நல்ல மணக்க சுவையான அவல் கேசரி ரெடி ஆயிடும். கடைசியா நம்ம வச்சிருக்க அந்த வறுத்த முந்திரி பருப்பு, காய்ந்த திராட்சையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்முடைய சுவையான அவல் கேசரி நல்ல மணக்க சூப்பரா அருமையா ரெடி ஆயிடுச்சு. வாயில வச்ச உடனே கரையும். அவ்வளோ ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்க கண்டிப்பா இதுல நாட்டு சர்க்கரையும் சேர்த்து பயன்படுத்தலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். ரொம்ப ஒரு சுவையான அவல் லட்டு ரொம்ப சாஃப்டா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். முதல்ல அதுக்கு ஒரு பேன்ல 2 கப் அவல் எடுத்துக்கலாம். அவல் வந்து நான் இன்னைக்கு தட்டவல் வந்து பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் திக்கா இருக்கும் இல்லையா, அந்த அவல் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மிதமான தீயில வச்சு நீங்க வறுத்து எடுத்துக்கங்க. அது வந்து சிவந்து வரணும் அப்படிலாம் கிடையாது. கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் சூடு ஏறி இருக்கும். எதுக்காக இப்போ இந்த அவலை வறுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு மிக்சியில் அரைப்படுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்போ இது வறுபட்டுடுச்சு. இதை நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். அதே பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ இதுல கொஞ்சமா பாதாம் பருப்பு, கொஞ்சமா கிஸ்மிஸ் பழம், அதாவது காய்ந்த திராட்சை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே பொன்னிறமா ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுடுச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே அதிலே இருக்கட்டும். அதுக்கடுத்துதான் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆற வச்சிருந்த அந்த அவலை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். அப்படியே வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்துதான் 2 கப் அவளுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வந்து பொடித்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நெய் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அவல் பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு தடவை மறுபடியும் கையை பயன்படுத்தி ஒரு தடவை அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உருண்டை வந்து பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். மாவு அழகா ஒன்னோட ஒன்று நல்லா கூடி வரும். அதே சமயத்தில் லட்டு வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த பக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மாவு உருட்ட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு அழகாக வந்து அந்த நெய் பிரிய ஆரம்பிக்கும். மேலே லட்டும் ரொம்ப சாஃப்டாக வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லா லட்டுமே நம்ம பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ரொம்ப குறைவான நேரத்தில் சரியாக எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் எடுத்துக்கிச்சு இது செய்யறதுக்கு. இப்போ பாருங்க, 5 நிமிஷத்துல நம்முடைய சுவையான அவல் லட்டு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு உடைச்சும் காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டாக உடையுது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே அருமையாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.